வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் என்னை சமீப காலங்களிலிருந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர இந்த ஆதரவுக்காக நம்ம எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் இட். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இஸ்ரோன்ற சீரீஸில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் வந்து ஃபயர்மேன் ஏ. சரிங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த போஸ்ட் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட்டை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ இஸ்ரோலேயும் இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் நேம் வந்து ஃபயர்மேன் ஏ. சரிங்களா? இந்த ஃபயர்மேன் ஏ வந்து பே லெவல், ஓகே, உங்களுக்கு வந்து பே லெவல் அண்ட் ஸ்லீப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பே லெவலில் வந்து 7 வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அரௌண்ட் 19,000லேருந்து உங்களுக்கு வந்து 63,000 வரைக்குமே நீங்கள் வந்து ஆன் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுமே இருக்குது. ஓகே, எலிஜிபிலிட்டின்னு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி. சரிங்களா? ஸோ இந்த 12th வரைக்கும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 10 ++2 ++3 இந்த நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் நீங்கள் அந்த ஸ்டடிங் பேட்டர்ன் அகடமிக் பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி அண்டு 12th. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஃபயர்மேன் ட்ரேடில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமா வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்பாங்க, ஒரு சில போஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம டீட்டெயிலாக அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து மெடிக்கல் எஃபிஷியன்சி நீங்கள் வச்சிருக்கணும். அதாவது ஹைட்டு வந்து 6.169 அடுத்து வந்து செஸ்ட் வந்து 85க்கு மேலேயும் இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஜிடி ஒரு எஸ்எஸ்சியோடைய ஜிடி மாதிரி தான் இருக்கும் அந்த எக்ஸாமினேஷனும். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேஸ்டு வந்து பென் அண்ட் ஓஎம்ஆர் பேஸ்ட்லையும், இன்னொன்று வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஃபயர்மேன் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா, அந்த மெட்டீரியல் ஆப்ரேட் பண்ணுறது, இந்த செகண்டில் இந்த பில்டிங் மேலே நீங்கள் ஏறணும், ஏனியை நீங்கள் எப்படி டீம் ஒர்க் எப்படி பண்ணுவீங்க, இல்லை இண்டிவிஜுவலான ஒர்க் எப்படி பண்ணுவீங்க, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறது எல்லாமே உங்களை வந்து அங்கே செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் 18 இயர்ஸ்லேருந்து நீங்கள் 25 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் நீங்கள் வந்து 75 கிராஸ் பண்ணிட்டீங்க, 70 7 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் த ஃபயர்மேன் ஏ. ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ஆகிட்டீங்க, அப்புறம் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. உங்களுக்கு அரௌண்ட் உங்கள் டொமைன் சப்ஜெக்ட் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேட் மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியுதா, நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். ஃபயர் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க, அது ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி, ஸோ பில்டிங்லேருந்து எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கெரியர் க்ரோத் இருக்குமா, இஸ்ரோவில் நான் ஜாயின் பண்ணுறேன், இஸ்ரோவில் வந்து ஃபயர்மேன் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ப்ரொமோஷன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்ற போஸ்ட்டை பொறுத்தா, நீங்கள் ஒர்க் பண்ணுற போஸ்ட்டை பொறுத்தல நீங்கள் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சயின்டிஸ்ட் ஃபயர்மேன் ஈன்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 12 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து 35,000லேருந்து 1,42,000 வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்னொரு அடிஷ்னலாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஸ்டேஷன் கண்ட்ரோலர் அப்படி 3ன்ற ஒரு போஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த ஃபயர்மேன் போஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டு போகும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு போஸ்ட் ஆஃப் த இஸ்ரோன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசு பிஃபோர் 18 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க விஎஸ்எஸ் கண்ட்ரோலில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மோர் டீட்டெயிலுக்கு வந்து நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸுமே நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். மோர் தென் டவுட் நாங்கள் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.